என்னோட பழைய யூடியூப் சேனலில் இந்த ஒர்ஸ்ட் மிஸ்டேக்கை நானும் பண்ணதுனால வியூஸ் 58 வியூஸ் 100 வியூஸ்லேயே இதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்றுச்சு. ஆனால் இதை நான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சடனாக வியூஸ் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு மட்டும் இல்லை, நிறையா புது புது சேனலுமே ப்ராடான டாபிக் எடுத்து இதை கரெக்டாக பண்ணுறதுனால லாங் வீடியோலையும் சரி ஷார்ட்ஸ் வீடியோலையும் சரி 10 மில்லியன் வியூஸ் 20 மில்லியன் வியூஸ்னு ஈஸியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன டைட்டில் சீக்ரெட், அதை எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நானும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தர போகிறேன். பட் இந்த டாப்பிக்கை பற்றி நான் வளவலன்னு பேசுகிற அளவுக்குலாம் என்கிட்ட பெருசாக டைம் இல்லை. ஸோ இந்த மிஸ்டேக்கை எப்படி ஈஸியாக ஏஐயை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஸ்டாப் வாட்சில் 8 நிமிஷம் டைமிங் ஆன் பண்ணி வச்சுட்டு எக்ஸாக்டாக சொல்ல போகிறேன். எவ்ரி செகண்ட் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பிக்கலாம். டைமரை ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்காக இப்போ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, ப்ரோ யூடியூப்பில் கண்டென்ட் தானே ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் எப்படி டைட்டில் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் கண்டென்ட் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. லாங் வீடியோவாக இருந்தாலும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலுமே உங்களுடைய கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு யாரும் பார்க்க போகிறது கிடையாது, உங்கள் டைட்டில் தான் பார்க்க போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹவு டு க்ரோ யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டுட்டு அதுலேயே ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸு என்டர்டைன்மெண்ட்டு வைரல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டைட்டிலை பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக யூடியூப் அல்காரிதம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை யாருக்கு அல்காரிதம்க்கு கொண்டு போகணுன்னே தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வியூஸ் சடனாக ஒரு 50-100 போனதுக்கப்புறமா ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்றுது. பேசிக்காக அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான டைட்டில் ஃபார்முலாவை தான் இப்போ சொல்ல போகிறேன். டாபிக் ஃபார்மேட் ப்ளஸ் பவர் வேர்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம 1.5 நிமிஷமாக கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ப்ரோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு மட்டும்தானே ஒர்க் ஆகும் வியூஸ் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ண நிறைய கிளைண்ட்டோட யூடியூப் சேனல்லையுமே இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு சூப்பராக வியூஸ் போகுதுன்றதை எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணால் கூட சூப்பராக ஒர்க் ஆகும். பட் டைட்டில் மட்டும் இல்லாமல் தம்ப்நெயிலாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், வீடியோ ஐடியா, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் சேனலை இன்னையிலேருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாம். பேசிக்காக அவங்க எல்லாருக்குமே ஒர்க் ஆகுதுங்க, சரிங்களா? ஸோ நீங்களுமே கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் வேணாம் ப்ரோ, நான் என்னுடைய வழியிலேயே போகிறேன்னு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ கண்டென்ட் போட்டாலும் உங்கள் யூடியூப் சேனல் க்ரோ ஆகவே ஆகாது. ஸோ பேசிக்காக இந்த டாப்பிக்கு ஃபார்மேட்டு ப்ளஸ் பவர் வேர்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி டைட்டில் எழுதிடலாம். பட் எனக்கு யூடியூப்பில் அந்த டைட்டிலே எழுத தெரியாது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் ஏஐயை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். பேசிக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை ப்ராப்பராக கைட் பண்ண தெரியணும். ஸோ நான் எழுதின ப்ராம்ப்ட்டுக்கு பேசிக்காக 2 மெத்தட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் உங்களுக்கு ப்ராம்ப்டவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 4 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ நான் ப்ராம்ப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏஐ கிட்ட நீங்கள் சாட் ஜிபிடிக்கிட்டே கேட்கலாம். பேசிக்காக நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுப்பா, இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ராம்ப்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ஒரு யூடியூப் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய டைட்டில் இருக்கு இல்லையா, அதை என்டர் யுவர் டாபிக் அப்படின்ற ப்ராக்கெட்டில் நீங்கள் அடுத்ததான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள் டாபிக் இதில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஐ கிட்டேயே கேட்குறோம், டார்கெட் ஆடியன்ஸ் இந்த டாப்பிக்கு யார், மெயின் பாயிண்ட் அதாவது மெயினான பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன இருக்கும், அண்ட் எமோஷன் ட்ரிகர், ஃபியரு, க்யூரியாசிட்டி, ரிசல்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி எப்படி டைட்டில் எழுதுனா பெட்டராக இருக்குமோ எனக்கு எழுதி கொடுங்க. முக்கியமாக அந்த டைட்டிலில் மிஸ்டேக்ஸு, வார்னிங், பிஃபோர் ஆஃப்டர், இந்த மாதிரி ஃபார்மேட் அந்த நீட்ஸில் என்ன ஒர்க் ஆகுமோ அதை ப்ராப்பராக எடுத்து கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, டாபிக் ஃபார்மேட் பவர் வேர்ட்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணியும் கொடுத்துட்றோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் டைட்டில் எழுதணும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்கோம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்தந்த நீட்ஸுக்கு என்னென்ன பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமோ அதை யூஸ் பண்ணி எழுதுங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டோம். முக்கியமாக ரூல்ஸ் என்னென்னா, அந்த டைட்டில்
50லேருந்து 60 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். அதில் முக்கியமாக ஹேஷ்டேக் இருக்கக்கூடாது. அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்ப கிளிக் பைட்டாக போயிடாதீங்க. ஓகேயா? அடுத்து கடைசியாக பெஸ்ட்டான டைட்டில் எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாலே இந்த ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணால் கூட உங்களால் உங்கள் நீச்சுக்கு அந்த டாப்பிக்கில் பெஸ்ட்டான கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு டைட்டில் எழுத முடியும். அடுத்து பேசிக்காக 2வது மெத்தடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்படி கேட்டுட்டு சொல்லிடுவீங்க, டைட்டில் வந்துடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக் அப்படின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலான் மஸ்கை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுதான் உங்கள் வீடியோவோட டாப்பிக்கு. அதே ஃபார்மெட் அப்படின்றது எலான் மஸ்க் முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், எலான் மஸ்க் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இந்த பிஃபோர் ஆஃப்டர் இருக்கு இல்லையா, அதுதான் பேசிக்காக ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. பவர் வேர்ட்ஸ் அப்படின்றது எலான் மஸ்கோடைய மிஸ்ட்ரி லைஃப், அந்த மிஸ்ட்ரின்னு ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த நீட்ஸில் இருக்கிற பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணால் தான் டாபிக் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இப்போதைக்கு ஏஐ கிட்ட இந்த மாதிரி ஒரே ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி கேட்டாலுமே நான் சொல்ல போகிற 2வது மெத்தடு தான் உங்களை இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். 6 நிமிஷம் கிட்ட வந்துட்டோம். ஸோ பேசிக்காக டாபிக் அப்படின்றது ஒரு பேப்பரில் எழுதிடணும், என்ன டாப்பிக்கில் பேஸ் பண்ணி வீடியோ போட போகிறீங்க அப்படின்றது. அடுத்ததான் ஃபார்மெட், என்ன ஃபார்மெட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் யூடியூப்லேயே உங்கள் நீச்சை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற ஃபார்மெட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இல்லை ஏஐ கிட்டேயே பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாப்பிக்கில் வீடியோ போட போகிறேன், ஸோ யூடியூப்பில் ஆல்ரெடி இந்த நீட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஃபார்மெட்டை எனக்கு எழுதி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் இந்த டாப்பிக்கில் ஃபார்மெட்டை மட்டும் அதை லிஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் உங்கள் கான்டென்ட்டை பேஸ் பண்ணி. அடுத்ததாக பவர் வேர்ட்ஸ். பவர் வேர்ட்ஸையுமே நான் இந்த டாபிக் போட போகிறேன், எனக்கு தேவையான பவர் வேர்ட்ஸ் என்னது இந்த நீச்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் வேர்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போது ஒன்ஸ் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரேடியாக நீங்கள் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியும் கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்களே பவர் வேர்ட்ஸையும் ஃபார்மேட்டையும் பிக் பண்ணுறதுக்கு ஏஐ கிட்ட தனித்தனியாக கேட்டு கூட பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இன்னும் நமக்கு 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. சரிங்களா? நீ எங்க விட்டு போறடா. பட் நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் போயிட்டு என்ன நீட்ஸில் நீங்கள் இருக்கீங்க, குக்கிங் வீடியோஸ் போடுறீங்களா, எஜுகேஷன் வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்கள் காம்படிட்டரை பார்த்து அனலிசிஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஃபார்மெட் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு அந்த ஃபார்மெட்டை நீங்கள் காப்பி அடித்து பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வேரியேஷனாக மாற்றி கொடுத்தா கூட போதும், உங்களுக்கு சூப்பராக வியூஸ் போகும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் நம்ம டைம் நெருங்கிட்டோம், இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. பேசிக்காக டைட்டில் நான் சொல்லிட்டேன். தம்ப்நெயில் எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். டாபிக் ஃபார்மெட் ப்ளஸ் பவர் வேர்ட்ஸ். ஐயோ திரும்ப திரும்ப ஸ்டாப் ஆகுதே.